தற்போது உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கியமான பேசுபொருள் காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தில் இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பசிபிக் பெருங்கடலை சார்ந்த நாடுகள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று எல்லினோ. எல்லினோ என்பது என்ன? எல்லினோ என்பது 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பசிபிக் பெருங்கடலில் இயற்கையாக நிகழும் காலநிலை மாற்ற நிகழ்வு. இந்த நிகழ்வின் காரணமாக உலகம் முழுவதும் வானிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சில பகுதிகளில் அதீத மழையும், சில பகுதிகளில் கடுமையான வெப்பமும் வறட்சியும் உருவாகலாம். தற்போது உருவாகி கொண்டிருப்பதாக கூறப்படும் எல்னினோ நிகழ்வு வழக்கத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். கடந்த பல ஆண்டுகளில் எங்களுக்கு எல்லினோவுக்குரிய அனுபவங்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் இம்முறை இது மிகப்பெரிய அளவில் கவனம் பெறுவதற்கான காரணம் என்னவென்றால், இதன் சூப்பர் எல்லினோ என்ற வடிவத்தில் அது வருவது. பொதுவாகவே எல்லினோ என்பது சமுத்திர மேற்பரப்பினுடைய அல்லது கடலினுடைய வெப்பநிலை அதிகரிப்போடு தொடர்பட்ட விடயங்களையே நாங்கள் எல்லினோ என்ற பெயரில் அழைப்பதுண்டு. கடந்த பல ஆண்டுகளாக 1900 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் விஞ்ஞான ரீதியாக பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வகைப்பட்ட எல்லினோக்கள் பல ஆண்டு கால பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2016 ஆண்டு கூட எல்லினோவினுடைய தோற்றப்பாடு இருந்திருக்கின்றது. ஆனாலும் இம்முறை மிகப்பெரிய அளவில் இந்த எல்லினோ தொடர்பான விடயங்கள் பரவுவதற்கான காரணம் என்னவென்றால், வழமையாக உருவாகின்ற வெப்பநிலையினுடைய அதிகரிப்பு என்பது ஒரு 1.5 அல்லது 2 பாகை செல்சியஸாக இருக்க, இம்முறை சூப்பர் எல்லினோ என்ற பெயரில் 3.5 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவது தான். உதாரணமாக கடந்த 1883 ஆண்டு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு சூப்பர் எல்லினோ ஒன்று உருவாகியிருந்தது. அன்றைய காலப்பகுதியில் 3.2 பாகை செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை அதிகரித்திருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130-140 ஆண்டுகள் கழித்து இம்முறை மீண்டும் அதனை விடவும் சற்று வீரியம் கொண்ட ஒரு எல்லினோவினுடைய எதிர்வு குரல் தான் எல்லினோ தொடர்பான விடயங்கள் மக்கள் மத்தியில் பரவலடைந்திருக்கிறதுக்கான மிக பிரதானமான காரணம். தற்போது இந்த காலநிலை சவால் என்பது 21ஆம் நூற்றாண்டின் புதிய காலநிலை சவால் என்று பேசப்படுகிறது. இந்த ஆண்டின் எல்லினோ நிகழ்வை 1876 தொடக்கம் 1878ஆம் ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்துடன் இணைத்து பலரும் பேசுகிறார்கள். அக்காலத்தில் ஏற்பட்ட வலுவான எல்னினோ உலகில் பல பகுதிகளில் நீண்டகால வறட்சியை உருவாக்கியது. ஆனால் மனித பேரழிவை ஏற்படுத்தியது காலநிலை மட்டுமல்ல, காலனித்துவ ஆட்சியின் தவறான கொள்கைகள், உணவு பகிர்வு தோல்வி, சமூக பொருளாதார சமத்துவமின்மை அதில் முக்கிய பங்கு வகித்தன. வரலாற்று ஆய்வுகளின்படி ஆசியா, ஆப்பிரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளில் ஏற்பட்ட அந்த உலக பஞ்சம் 5 கோடிக்கும் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோல் அந்த பஞ்சம் இந்திய வரலாற்றில் மிக கொடிய மனித பேரிடர்களில் ஒன்றாகவும் கருதப்பட்டது. பருவமழை பொய்த்ததும் எல்லினோவின் தாக்கமும் காலனித்துவ ஆட்சியின் பொருளாதார கொள்கைகளும் இணைந்து பல லட்சம் முதல் பல மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்த ஆண்டின் தீவிர எல்லினோ நிகழ்வானது தாது வருட பஞ்சகாலத்துடன் ஒப்பிடுவதில் ஒரு உண்மை இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு வேறுபாடும் இருக்கிறது. 1876இல் எல்லினோ இருந்தது. வறட்சி ஏற்பட்டது. தகவல் தொடர்பு வசதிகள் இல்லை. அறிவியல் கண்காணிப்புகள் இல்லை. காலனித்துவ ஆட்சி மக்களை பாதுகாக்க தவறியது. 2026இல் இப்போதைய எல்லினோ முன்கூட்டியே கணிக்கிறோம். செயற்கைக்கோள்கள் உள்ளன, வானிலை ஆய்வு மையங்கள் உள்ளன, அறிவியல் எச்சரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றம் புதிய அபாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தாது வருட பஞ்சத்தை வெறும் இயற்கை பேரிடராக மட்டும் பார்க்க முடியாது. அன்றைய காலனித்துவ ஆட்சி உணவு பயிர்களை விட வணிக பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. மழை பொய்த்த போது மக்களின் உணவு பாதுகாப்பு சிதைந்தது. அதனால் ஒரு இயற்கை வறட்சி மனித பேரழிவாக மாறியது. வடதுருவம் தென் துருவத்தில் பனிப்பாறைகள் இருக்குது, ரொம்ப ஒரு குளிர்ந்த பிரதேசங்கள் இருக்குது. அதுவே மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பாலைவனம் அப்படிங்கிறது இருக்குது. இந்தியா போன்ற பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லுயிர் பார்க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய. அப்போ என்ன, பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தட்பவெப்ப சூழ்நிலையும் வேறு விதமாக மாறுபடுது இல்லைங்களா? அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. டெல்லியில் இருக்கிற மாதிரி கிளைமேட் நமக்கு இருக்கிறதுல, நமக்கு இருக்க கிளைமேட் இருக்கிற மாதிரி தூத்துக்குடியில் இருக்கிறதுல. ஸோ இதில் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலைமையை அமைப்பதற்கான நிறைய இயற்கையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கிளைமேட்டிக் சிஸ்டத்துக்கு நீங்கள் அது ஜென்ரலாக நம்ம சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் அமைப்புகளை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேர் கொடுத்து அழைக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
ஸோ அந்த வகையில் கடலினுடைய சுழற்சி அமைப்பு முறை, நமக்கு கடலில் வந்து நீரோட்டம் இருக்கும், ஓஷன் கரண்ட் சொல்கிறீங்களா, அந்த நீரோட்டத்தை வந்து ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி இருக்குதோ அதற்கான தனியாக ஒரு பெயரிட்டு அழைக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கடலினுடைய சுழற்சி மையத்தை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லினோ இஎன்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எல்லினோ சதர்ன் ஆசிலேஷன், அந்த கடலினுடைய சுழற்சி அமைப்பு முறை எப்படி இருக்குது, அந்த சுழற்சி அமைப்பு முறை அது வந்து அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற காற்றோடு சேர்ந்து எப்படி வந்து அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து அதை வந்து எல்லினோவா அல்லது லானினா அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ரீஜனில் கடல் ரொம்ப சூடாச்சுன்னா கடல் நீரோட்டம் எப்படி இருக்கும், அந்த நீரோட்டம் அதிகம் சூடாகிறதுனால அது காற்று மண்டலத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் உண்டாக்கும், அதன் காரணமாக எந்த பகுதியில் என்ன மாதிரி பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இது பேசிக்கான விஷயம். அதில் வெப்ப காற்று வந்துச்சுன்னா அது எல்லினோ, குளிர்ந்த காற்று வந்துச்சுன்னா அது லானினா. பசிபிக் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள எல்னினோ இலங்கையில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக கடுமையாக தாக்கும் என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதியும் பேராசிரியருமான நாகபுத்து பிரதீபராஜா எச்சரித்திருக்கிறார். ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து பசிபிக் சமுத்திரத்தினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து இன்றைய தினம் 0.9°C அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலைமை ஜூலை மாதத்தினுடைய பிற்பகுதியில், குறிப்பாக ஜூலை மாதத்தினுடைய 20ஆம் தேதியிலிருந்து இது கிட்டத்தட்ட 2.8°C அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஜூலை மாதத்தினுடைய 2வது கிழமையிலிருந்து பசிபிக் சமுத்திரத்திலிருந்து, தற்பொழுது பசிபிக் சமுத்திரத்தில் உருவாகி இருக்கின்றது, இது பசிபிக் சமுத்திரத்திலிருந்து ஏனைய சமுத்திரங்களுக்கு விரிவடைந்து எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்து சமுத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தினுடைய இறுதி வாரங்களில் இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து 2°C மேலாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. வழக்கத்தை விட பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் அதிகமாக வெப்பமடையும் ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வாகும் இந்த எல்லினோ. இது உலகளாவிய வானிலை அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தி இலங்கையிலும் பல்வேறு தாக்கங்களை உருவாக்கப் போகின்றது. இலங்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களாக முன்னறிவிப்புகள் செய்யப்பட்ட விடயங்களில் அதிக வெப்பநிலை பரவக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. வழக்கத்தை விட அதிகமாக வெப்பம் நிலவலாம், வெப்ப அலைகள் அதிகரிக்கலாம், நீர் பற்றாக்குறை, நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறையலாம், குடிநீர் மற்றும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படலாம், விவசாயம் இதனால் பாதிப்படையும், நெல், காய்கறி மற்றும் பிற பயிர்களின் விளைச்சல் குறையலாம், கால்நடை வளர்ப்பும் பாதிக்கப்படலாம், காட்டுத்தீக்கான அபாயமும் எச்சரிக்கையாக விடுக்கப்படுகிறது. வறட்சி காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம், மழை முறைகளில் மாற்றம் ஏற்படலாம், சில பகுதிகளில் மழை குறையலாம், சில பகுதிகளில் திடீர் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்படலாம், மீன்பிடித்துறை இதனால் பாதிக்கப் போகிறது. கடல் வெப்பநிலை மாற்றத்தால் மீன்களின் இடப்பெயர்வு மற்றும் மீன்பிடி வருமானம் பாதிக்கப்படலாம். எல்னினோ தாக்கங்கள் குறைய இலங்கையர்களாகிய நாம், அல்லாவிட்டால் துறை சார்ந்த இலங்கை மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை ஊக்குவித்தல், மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் காடுகளை பாதுகாத்தல், விவசாயத்தில் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை வளர்த்தல், அரசாங்கம் மற்றும் வானிலைத்துறையின் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்தல், காட்டுத்தீ ஏற்படக்கூடிய செயல்களை தவிர்த்தல் போன்ற பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாம் கையாள வேண்டும். எல்லினோ ஒரு இயற்கை நிகழ்வு, ஆனால் அதன் தாக்கங்களை குறைப்பது நமது பொறுப்பு. நீரை பாதுகாப்போம், மரங்களையும் வளர்ப்போம், சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் நாம் செயற்படுவது அவசியமாகும். இந்த எல்லினோவினுடைய 2 பக்கங்கள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது தான். ஒரு பக்கம் முழுவதுமே வறண்ட அதிகூடிய வெப்பநிலை நிலவுகின்ற அதே சமயம் இன்னொரு பக்கம் அதிகூடிய வெப்பநிலையின் விளைவாக உருவாக்கப்படுகின்ற வானிலை சார்ந்த தோற்றப்பாடுகள், உதாரணமாக தாளமுக்கம் அல்லது தாழ்வு மண்டலம் அல்லது புயல் அல்லது சூறாவளி போன்றன மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சி வெள்ளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த கால வரலாறுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது சில தாளமுக்கங்கள் மிக பாரிய பேரழிவை ஏற்படுத்திய மழை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. பல ஆய்வுகளில் குறிப்பிடுவது போல ஒரு பருவத்துக்குரிய மழை சில சமயங்களில் ஒரு வாரத்துக்குள் கிடைக்கலாம். அதாவது இலங்கையை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அல்லது வடக்கு மாகாணத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு 540 மில்லிமீட்டர் என்பது வடக்கு கிழக்கு பருவகாலத்துக்குரிய சராசரி என்றால் அந்த 540 மில்லிமீட்டர் சில சமயங்களில் ஒரு வாரத்துக்குள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே எல்லினோ என்பது ஒரு பகுதியில் மிக கடுமையான வறட்சி அல்லது கடுமையான ஆவியாக்கம், நீர் பற்றாக்குறை, விவசாய பேரழிவு, மீன்பிடி பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற அதே வேளை சில சமயங்களில் அதற்கு முற்றிலும் மாறாக மிகப்பெரிய மழைப்பொழிவு, வெள்ளம், மிகப்பெரிய உயிரிழப்புகள், பாதிப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்துகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. இம்முறை இலங்கைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்லினோ என்பதும் இந்த 2 வகையான அல்லது 2 வடிவங்களிலான பாதிப்பை கொண்டிருக்கின்றது. நேற்றைய தரவுகளினுடைய அடிப்படையிலே நினோ குறிகாட்டி 3.4
வெப்பநிலை 1.1 பாகை செல்சியஸால் அதிகரித்திருக்கிறது. நினோ 3.4 என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் எல் நினோ மற்றும் லா நினோ நிகழ்வுகளை கண்டறியும் கண்காணிக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான குறியீடு ஆகும். இது மத்திய கோட்டுக்கு அருகிலுள்ள மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியின் கடல் மேற்பு வெப்பநிலையை அளவிடும் ஒரு பகுதியாகும். உலகெங்கிலும் உள்ள வானிலை மாற்றங்களை, குறிப்பாக மழைப்பொழிவு மற்றும் வறட்சியை முன்கூட்டியே கணிக்க இந்த குறியீடு வானிலை ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. நினோ 3.4 என்பது பசிபிக் பெருங்கடலில் உள்ள 5 பாகை வடக்கு, 5 பாகை தெற்கு அகலக்கோடுகளுக்கும் மற்றும் 170 பாகை மேற்கு, 120 பாகை மேற்கு நெடுங்கோடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியாகும். இந்த பகுதியில் உள்ள சராசரி கடல் நீர் வெப்பநிலைக்கும் சாதாரணமான சராசரி வெப்பநிலைக்கும் இடையிலான வித்தியாசத்தை கொண்டு இது கணக்கிடப்படுகிறது. நினோ 3.4 பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியை விட தொடர்ந்து அதிகமாக இருந்தால் அது எல் நினோ எனப்படுகிறது. இது பல நாடுகளிலும் கடுமையான வறட்சி அல்லது அதிக மழைப்பொழிவுக்கு வழிவகுக்கும். நினோ குறிகாட்டி 3இல் நேற்றைய தினம் வெப்பநிலை 1.3 பாகை செல்சியஸ் அதிகரித்துள்ளது. இது பசிபிக் சமுத்திரத்தில் 5 பாகை வடக்கு, -5 பாகை தெற்கு அகலக்கோடுகளுக்கு மற்றும் 80 பாகை மேற்கு, 90 பாகை மேற்கு நெடுங்கோடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி. இது எல் நினோ அளவீட்டுக்கான வெப்பமானி எனவும் அழைக்கப்படுகிறது. நினோ குறிகாட்டி 1+2இல் இன்றைய வெப்பநிலை 2.4 பாகை செல்சியஸாக அதிகரித்திருக்கிறது. இது பசிபிக் சமுத்திரத்தில் 0 பாகை வடக்கு, -10 பாகை தெற்கு அகலக்கோடுகளுக்கு மற்றும் 150 பாகை மேற்கு, 90 பாகை மேற்கு நெடுங்கோடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியாகும். நினோ 1+2 தென் அமெரிக்க கடற்கரை பகுதி, நினோ 3 கிழக்கு பசிபிக் பகுதி, நினோ 4 மேற்கு பசிபிக் பகுதி. நினோ 3.4 இதுவே மிக முக்கியமான பகுதியாகும், ஏனெனில் இது எல் நினோவின் தீவிரத்தை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் முதன்மை பகுதியாகும். இந்த குறிகாட்டியின் வெப்பநிலை அதிகரிப்பு வெளியிடப்படுவது யாதெனில் ஒரு முழுமையான சூப்பர் எல் நினோ பசிபிக்கில் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதாகும். உலக வளிமண்டல திணைக்களம் உட்பட உலகின் பல நாடுகளில் வளிமண்டல திணைக்களங்களுக்கும் சூப்பர் எல் நினோ வருகையை உறுதிப்படுத்தியுள்ளன. இந்தியா உட்பட பல நாடுகள் தங்கள் மக்களை திட்டமிட்டு தயார்படுத்தி வருகிறார்கள். இலங்கை மக்கள் அனைவரும் எல் நினோவின் வருகை, அதன் சாத்தியமான பாதிப்புகள் தொடர்பாக தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், இது இலங்கை அரசு இந்த எல் நினோ தொடர்பாக இன்னமும் கரிசனை கொள்ள வேண்டும் என்றும் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வறட்சி நிகழ்ந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வறட்சியாக அல்லது அதிக வெப்பநிலையோடு தொடர்பட்ட மிகப்பெரிய வறட்சியாக இருக்கும். மழை வீழ்ச்சி கிடைத்தாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை வீழ்ச்சி இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக எல் நினோ என்பது ஏதோ ஒரு வடிவத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு வானிலை சார்ந்த தோற்றப்பாடு. இலங்கைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல் நினோவுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டுக்கு 2 வேறுபட்ட தாக்கங்கள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஜூலை மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதிகளவிலான வெப்பநிலை, குறைந்த மழை வீழ்ச்சி, அதனோடு இணைந்த வறட்சி நிலைமைகள். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற மிக கனமான மழை வீழ்ச்சி மற்றும் வெள்ள அழிவுகள். ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டிலேயே ஒரு எல் நினோவினுடைய இந்த 2 விடயங்களையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். எல் நினோ என்பது 2027ஆம் ஆண்டு நவம்பர் வரைக்கும் அல்லது டிசம்பர் வரைக்கும் நீளுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒரு நீண்ட கால வானிலை மாதிரிகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட குறைந்தது 19 மாதங்களுக்கு இந்த எல் நினோவினுடைய நிலைமைகள் எங்களுடைய இந்து சமுத்திர கடற்பிராந்தியத்தில் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதத்தின் இறுதியில் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் கடுமையான வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ளன. இந்த வெப்ப அலையின் பின்னணியில் ஒமேகா ஃப்ளேக் எனப்படும் வளிமண்டல அமைப்பு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு உலகிலேயே வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமாக ஐரோப்பா மாறிக்கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை அளிக்கிறது. இந்த வெப்பம் ஏன் வெளியேறவில்லை? பொதுவாக ஜெட்ரீம் எனப்படும் வேகமான காற்றோட்டம் வானிலை அமைப்புகளை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்த்தி கொண்டே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வளிமண்டலத்தில் உருவாகும் உயரழுத்த மண்டலம் ஒரு பகுதியிலேயே நிலைத்துவிடும். கிரேக்க எழுத்தான ஓம் வடிவத்தை ஒத்திருப்பதனால் இதற்கு ஒமேகா ஃப்ளேக் என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த அமைப்பு உருவான பிறகு குளிர்ந்த காற்று உள்ளே நுழைய முடியாமல், அதே நேரத்தில் உள்ளே இருக்கும் வெப்பமும் வெளியேற முடியாமல் சிக்கிக்கொள்ளும். இதன் விளைவாக ஒரு பெரிய வெப்ப வளையம் உருவாகி பல நாட்கள் அல்லது வாரங்கள் வரை கடுமையாக வெப்பம் நீடிக்கும். இந்த முறை வட ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்திலிருந்து வந்த சூடான காற்று
ஐரோப்பாவின் மேல் உருவான இந்த வளிமண்டல அமைப்புக்கு சிக்கிக் கொண்டதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படி நிகழ்வது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஐரோப்பா இது போன்ற வெப்ப அலைகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெப்ப அலை நவீன ஐரோப்பிய வரலாற்றின் மிக மோசமான காலநிலை பேரிடர்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அந்த வெப்ப அலையில் சுமார் 70,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு 2019 மற்றும் 2022ஆம் ஆண்டுகளிலும் கடுமையான வெப்ப அலைகள் பதிவாகின. 2022ஆம் ஆண்டு மட்டும் ஐரோப்பாவில் 60,000க்கும் அதிகமான வெப்பத்தின் காரணமாக உயிரிழப்புகள் பதிவாகியதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. 2026இல் வெப்ப அலை மேலும் தீவிரமடைந்து பல வெப்பநிலை சாதனைகளை முறியடிக்கப்பட்டு வருகின்றன. பிரான்சில் சில பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் ஜூன் மாத வெப்பநிலையின் முந்தைய பதிவுகளை கடந்து வருகின்றன. 2003 நிழல்கள்தான் 2026 நிதர்சனமா? 2003இல் ஐரோப்பாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய வெப்ப அலை பல தசாப்தங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வாக கருதப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. காலநிலை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி தற்போதைய வெப்ப அலை போன்ற நிகழ்வுகள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக 100 முதல் 200 மடங்கு வரை அதிகரித்து காணப்படுகின்றன. 2003ஐ விட தற்போதைய வெப்ப அலைகளில் பகல் நேர வெப்பநிலை சுமார் 3.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இரவு நேர வெப்பநிலை 1.3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதன் பொருள் என்னவென்றால், பகலில் வெப்பத்துடன் போராடும் மனித உடலுக்கு இரவிலும் போதிய ஓய்வு கிடைப்பதில்லை என்பதே பொருளாகும். இந்த வெப்ப அலையில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று ஸ்பெயின். வெறும் 4 நாட்களுக்குள் 200க்கும் அதிகமான உயிரிழப்புகள் வெப்பம் தொடர்பாக பதிவாகியுள்ளன. பொதுவாக குளிர்ச்சியாக இருக்கும் வடக்கு பகுதிகளிலும் கூட வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. வறட்சி, நீர் பற்றாக்குறை மற்றும் காட்டுத்தீ அபாயம் ஆகியவை நாட்டை மேலும் சிக்கலுக்குள் தள்ளியுள்ளன. ஒரு காலத்தில் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக கருதப்பட்ட பல பகுதிகள் இன்று வெப்ப எச்சரிக்கையின் பிடியில் சிக்கியுள்ளன. பொது சுகாதார அவசர நிலையாக மாறியுள்ளது பிரான்ஸ். 2026 வெப்ப அலையின் மையப்புள்ளியாக பிரான்ஸ் மாறியிருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. தென்மேற்கு பகுதியான ஃப்ளோஸ் நகரில் 44.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க மக்கள் நீர்நிலைகளை நாடிய நிலையில் பல உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. வெப்பத்தால் மின்சார கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரமின்றியும் தவிக்கின்றனர். மேலும் கால்நடை மற்றும் கோழிப்பண்ணைகளிலும் பெரும் இழப்புகள் ஏற்பட்டதாக விவசாய அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ரோம், மிலன், புளோரன்ஸ், வெனிஸ் உள்ளிட்ட 16 முக்கிய நகரங்களுக்கு இத்தாலிய அரசு மிக உயர்ந்த வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. செயற்கைக்கோள் தரவுகளின்படி ரோம் நகரின் தரைப்பரப்பு வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. சாலைகள், பொது போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புகள் மீது இதன் தாக்கம் அதிகரித்து வருகிறது. மருத்துவமனைகளிலும் வெப்பம் தொடர்பான அவசர சிகிச்சை தேவைப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் கண்டமாக மாறுகிறதா ஐரோப்பா என்ற கேள்வி இங்கே எழ ஆரம்பித்திருக்கிறது. காலநிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி 1980களில் இருந்து உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் ஐரோப்பா வெப்பமடைந்து வருகிறது. இதனால் தான் விஞ்ஞானிகள் ஐரோப்பாவை உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் கண்டம் என்று குறிப்பிடுகின்றனர். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆர்க்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவது, சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கும் இயற்கை அமைப்புகள் குறைவது, வளிமண்டல மாற்றங்கள் ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ஒரு காலத்தில் குளிர்காலங்களுக்காக அறியப்பட்ட ஐரோப்பா இன்று வெப்ப அலைகளின் புதிய முகவரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெப்ப அலையின் மிகப்பெரிய ஆபத்து பகலில் அல்ல, இரவில்தான் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். பகலில் அதிக வெப்பத்தை எதிர்கொள்ளும் உடல் இரவில் வெப்பநிலை குறைந்ததால் இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆனால் தற்போது பல ஐரோப்பிய நகரங்களில் இரவிலும் வெப்பநிலை அதிகமாகவே உள்ளது. இதனால் உடலுக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், இதய நோயாளிகள் மற்றும் தனியாக வாழ்பவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர். அதனால் தான் வெப்பத்தை பல சுகாதார அமைப்புகள் அமைதியான கொலையாளி என்றும் குறிப்பிடுகின்றனர். இது ஐரோப்பாவின் பிரச்சினை மட்டுமல்ல. இன்று ஐரோப்பாவை சுற்றி வளைத்துள்ள இந்த வெப்ப வளையம் ஒரு பருவநிலை செய்தி மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்தின் தாக்கம். உலகின் எந்த மூலையையும் விட்டு வைக்காது என்பதற்கான எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது. பாரிஸ், ரோம், மேட்ரிட் நகரங்களை சுட்டரிக்கும் இந்த வெப்பம் நாளை உலகின் வேறு எந்த நகரத்தின் கதவையும் தட்டலாம்.
காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை உலகம் முழுவதிலும் ஏற்படுத்துகின்றது. எல்னினோவினுடைய தொடக்கம் பசிபிக் சமுத்திரத்தில் உருவாகி இருக்கின்றது. இன்று வரைக்கும் அந்த பிரான்சில் நடைபெற்றிருக்கின்ற அல்லது பிரான்சில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் நிலவுகின்ற அதிக வெப்பநிலைக்கும் எல்னினோவுக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்பும் கிடையாது. ஆனால் காலநிலை மாற்றம் என்பது இத்தகைய ஒரு மாற்றங்களை தான் ஏற்படும். உண்மையில் குளிர் நாடுகளில் ஒன்று அல்லது இடவெப்பவலய நாடுகளில் ஒன்று என்று வரையறுக்கப்பட்டிருந்த இந்த ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்பத்தினால் மக்கள் இறக்கின்ற செய்தி என்பது காலநிலை மாற்றம் எங்களுக்கு ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றது என்பது நிச்சயம். நான் பல வகுப்புகளில் அந்த கருத்துரைகளில் கூறுவது போல இலங்கையில் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றில்லை என்ற ஒரு நாள் இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக மிக கடுமையான வெப்பநிலையை சந்திக்கின்ற அதே வேளை மிக குளிரான நிலைமை. சில சமயம் எங்களுடைய நாட்டில் ஒரு பெரிய பனிப்பொழிவு இடம்பெற்று நாங்கள் பனியை அகற்றிவிட்டு தான் எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பது காலநிலை மாற்றத்தினுடைய வெளிப்பாடு. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உண்மையில் கடந்த வடகிழக்கு பருவ காலத்தில் கிடைத்த அதிகளவான மழை வீழ்ச்சியும் அதற்கு பின்னர் இடையிடையே கிடைத்திருந்த மழை வீழ்ச்சியும் எங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலைகளையும் தரைக்கீழ் நீர்நிலைகளையும் ஓரளவுக்கு சிறப்பாக பேணுவதற்கு உதவி இருந்தது. ஆனால் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற வறட்சி காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சார்ந்து மிக குறைவளவான மழையே பதிவு செய்யப்படும். அதேவேளை அதிகளவிலான ஆவியாக்கம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த எல்னினோ உருவாகியதன் பின்னர் மிக சடுதியாக அல்லது மிக வேகமாக எங்களுடைய நீர் மேற்பரப்பு நீர்நிலைகள் தங்களுடைய நீரை மிக வேகமாக இழந்துவிடும். அதேபோல் தரைக்கீழ் நீரும் ஆவியாக்கத்தின் விளைவாக மிக கணிசமான அளவு குறைந்துவிடும். ஆகவே இந்த நிலைமை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமானதாக மாற்றம் பெறும். ஏனென்றால் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற தரை மேற்பரப்பு நீர்வளங்கள் முழுவதுமே கடுமையான ஆவியாக்கத்தால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று தரைக்கீழ் நீர்நிலைகளும் மிக வேகமாக இழப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்றால் நீருக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய இழப்பு என்பது அதிகரித்த அளவிலான ஆவியாக்கத்தோடு தொடர்புடையது. ஆவியாக்கம் என்பது இரண்டு வேறுபட்ட காரணிகளால் தூண்டப்படும். ஒன்று மிக கடுமையான வெயில், இரண்டாவது மிக கடும் வேகத்தில் வீசுகின்ற காற்று. இந்த இரண்டுமே அதிகளவிலான ஆவியாக்கத்திற்கு காரணமாக அமையும். அந்த அடிப்படையில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்னினோ என்பது உண்மையிலே எங்களுடைய நீர்நிலைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். குறிப்பாக எங்களுடைய நீர்நிலைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நடைபெறுகின்ற இந்த குடிநீர் விநியோகம் மிக மோசமாக பாதிக்கப்படும். குறிப்பாக இரண்டமடு அல்லது கிளிநொச்சி குளங்களை அல்லது கரும்புள்ளியான் குளம் அல்லது கல்மடு குளம் போன்ற குளங்களை அடிப்படையாக கொண்ட நீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்படும். அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் உன்னிச்சை போன்ற குளங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற நீர் விநியோகம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை கொண்டிருக்கும். ஏனென்றால் வறட்சி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஆகஸ்ட் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்தே பெருமளவு நீரற்ற அல்லது நீர் மிக குறைவான நிலைமைகளை இந்த மேற்பரப்பு நீர்நிலைகள் கொண்டிருக்கும். அதேபோல் தரைக்கீழ் நீர்நிலைகளும் சில குறிப்பாக அதிகளவில் வெயில் காரணமாக மணல் பிராந்தியங்களை அண்மித்த இடங்களில் இருக்கின்ற தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் அல்லது தரைக்கீழ் நீர்நிலைகளும் மிக வேகமாக இழப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் உண்மையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான காலகட்டமாக இருக்கும். இது எங்களுக்கு மட்டுமல்ல, அல்லது வடக்கு கிழக்கு பிராந்தியங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கு இந்த தரை மேற்பரப்பு நீர்வளங்கள் அல்லது தரைக்கீழ் நீர்வளங்கள் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த எல்னினோ ஏற்படுத்தும் என்பது உறுதி. இதை விவசாய அமைச்சோ இல்லாட்ட அந்த துறை சார்ந்தவர்களோ இந்த விடயங்களில் எவ்வாறு கரிசனை கொள்ளுவாங்க? உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிராந்தியத்தில் இந்த எல்னினோவினுடைய எந்த பாதிப்பு வந்தாலும், அதாவது கடும் மழை வெள்ளம் வந்தாலும் சரி அல்லது கடும் வறட்சி வந்தாலும் சரி, எதுவென்றாலும் பாதிப்பை உருவாகும். ஆனால் இந்த இரண்டு பாதிப்பையும் தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு தந்திரோபாயம் தான் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய குளங்களினுடைய அளவை அகலப்படுத்துதல் என்பது உண்மையில் ஆழப்படுத்துவதில்லை. ஏனென்றால் குளங்களை பொறுத்த வரைக்கும் குளங்கள் என்பவை அவற்றினுடைய நீர் தேங்குவதற்காக ஒரு வகையான களியின் மேல்தான் நீர் தேங்குவதுண்டு. அந்த களியை நாங்கள் அது வறண்ட பொழுது நாங்கள் உடைந்து பொறுக்கு என்ற பெயரில் நாங்கள் பார்ப்பதுண்டு. அந்த களிதான் அந்த பிரதேசத்தில் தரைக்கீழ் நீரை அல்லது தரை மேற்பரப்பு நீரை சேமிப்பதற்கான மிக பிரதானமான அடிப்படை. ஆகவே நாங்கள் குளங்களை தூர்வாருகின்ற பொழுது அந்த களியை அகற்றாமல் அதில் படிந்திருக்கின்ற அல்லது கொண்டு வந்து படியவிடப்பட்டிருக்கின்ற அடையல்கள், குப்பைகள், கூலங்கள் போன்றவற்றை நீக்கி அந்த குளங்களின் கொள்ளளவை அதிகரிப்பதற்காக அகலப்படுத்துவதனூடாக மிக கடுமையான மழைவீழ்ச்சி காலங்களில் மழை நீர் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு தேங்காமல் அந்த குளங்களில் தேங்கி வெள்ள அனர்த்தத்தை தணிக்கும். அதேபோல் அதிகளவான நீரை நாங்கள் சேமித்து வைத்திருந்தால் வறட்சி காலத்தில் எங்களுக்கு அது உதவும். ஆகவே உண்மையில் 2026ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டிருக்கின்ற அல்லது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற வறட்சியை நாங்கள் ஓரளவுக்கு தாங்கினாலும் கூட 2027ஆம் ஆண்டு பெரும்பாலான மாதங்களில் கடுமையான வறட்சி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில்
ஏற்கனவே எதிர்கூறப்பட்டிருக்கின்றது போன்று அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிகளவான மழை கிடைக்கும். ஆகவே இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கிடைக்க இருக்கின்ற மழையை நாங்கள் சேமித்து 2027 ஆண்டினுடைய முழு காலப்பகுதிக்கும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சில சமயங்களில் மழை வீழ்ச்சி அறவே இல்லாமல் போகாது. ஆனால் 2027 ஆண்டினுடைய 2வது இடைப்பருவத்திலோ அல்லது வடகல் பருவத்திலோ, ஏன் சில சமயங்களில் 2026 ஆண்டினுடைய வடகல் பருவத்திலேயோ நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவை விட மிக குறைவான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இந்த எல்லினோவினால் உருவாக்கப்படும். ஆகவே அதன் விளைவாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நீர் நெருக்கடி ஏற்படும். உண்மையில் இந்த நீர் நெருக்கடி என்பது எங்களுடைய பல்வேறு விடயங்களை பாதிக்கும். ஆகவே நாங்கள் அது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கேட்டது போன்று அரசு திணைக்களங்களும் தனியார் நிறுவனங்களும் அரசு சார்பற்ற அமைப்புகளும் உள்ளூரில் இயங்குகின்ற சமூக மட்ட அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து அல்லது எல்லா தரப்பும் ஒன்றாக இணைந்து இந்த எல்லினோவை எதிர்கொள்வதற்கான மிக குறைந்த செலவுடனான தந்திரோபாயங்களில் நாங்கள் மிக கூடியளவு கரிசனை கொண்டு செயற்படுத்துவதனூடாக இந்த எல்லினோவை ஓரளவுக்கேனும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். மாதிரியாக்கம் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். அந்த மாதிரியாக்கத்தின் முடிவினை காண்கின்ற பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருந்தது. 2026 ஆண்டு 27 ஆண்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஊடகத்தினூடாகத்தான் நான் முதலில் இதனை வெளிப்படுத்துகின்றேன். 2026 ஆண்டு 27 ஆண்டில் எங்களுடைய விளைச்சல் இழப்பு என்பது கிட்டத்தட்ட 60-80% வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே உண்மையில் அவ்வாறு அந்த மாதிரியின்படியே நிகழ்வுகள் எல்லினோவினால் நிகழ்ந்தால் ஒரு மிகப்பெரிய அளவிலான உணவு தானிய நெருக்கடியை நாங்கள் எதிர்கொள்வோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட பொருளாதார அல்லது விவசாயம் சார்ந்த உற்பத்திகளில் இன்னமும் தன்னிறைவை பெறவில்லை. பல விடயங்களில் நாங்கள் இன்னமும் இறக்குமதிகளிலேயே தங்கியிருக்கின்றோம். ஆனால் இந்த எல்லினோவிற்கு பின்னர் அந்த இறக்குமதி என்பதும் சாத்தியப்படாமல் போகலாம் என்றால் பல நாடுகளுக்கும் இந்த எல்லினோவினுடைய பாதிப்பு இருக்கும் என்பதனால் அந்த நாடுகள் தங்களுடைய நாட்டினுடைய தேவைக்காக தாங்கள் உற்பத்தி செய்கின்ற தானியங்களை பயன்படுத்தும். எங்களுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே நாங்கள்லாம் எங்களுக்குரிய தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நான் முதலில் குறிப்பிட்டது போல இந்த மாதிரியாக்கங்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 60-80% விளைச்சல் இழப்பு என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான உணவு தேவையினுடைய வளங்களை பூர்த்தி செய்வதில் ஒரு பெரும் நெருக்கடி இருக்கும் என இந்த மாதிரிகள் கூறுகின்றன. நான் நினைக்கின்ற இந்த மாதிரியோடு ஒத்ததாக பல நாடுகளின் மாதிரிகள் வெளிப்படுத்தப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அந்தந்த நாடுகள் தங்களுடைய உணவு தேவையையும் தானிய உற்பத்தியையும் உறுதி செய்வதற்காக பல செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றன. நாங்கள் உண்மையில் அதனை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து இந்த எல்லினோவை வெற்றி கொள்ள வேண்டும். இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க வடவெந்தியவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. உணவு பாதுகாப்பு, நீர் முகாமைத்துவம் மற்றும் பலசக்தி பாதுகாப்பை பேணுவதற்கு தேவையான குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை தயாரித்தல், அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இடையே முறையான ஒருங்கிணைப்பை மற்றும் கூட்டு செயல்பாடுகளை உறுதி செய்தல், அத்துடன் பொதுமக்களை தெளிவுபடுத்தி அனர்த்த அபாயத்தை குறைப்பதற்கான அவசர நடவடிக்கை எடுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவினால் இந்த விசேட அமைச்சரவை உபகுழுவும் அதிகாரிகள் குழுவும் நியமிக்கப்பட்டன. விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, வர்த்தகம், வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க ஆகியோர் அமைச்சரவையின் உபகுழுவில் அங்கம் வகித்து வருகின்றனர். இந்த கலந்துரையாடலுடன் இணைந்ததாக அதிகாரிகள் குழுவிற்காக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. எல்னினோ நிலைமை தொடர்பாக தற்போது தரவுகளின்படி கடுமையான தாக்கத்திற்கான சாத்தியக்கூறு 63%, பலவீனமான தாக்கத்திற்கான சாத்தியக்கூறு 33% இருப்பது இதன்போது தெரிய வந்தது. இந்த நிலைமையின் கீழ் குடிநீர், நீர்ப்பாசனம் மற்றும் பலசக்தி ஆகிய துறைகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. உலகளாவிய எல்னினோ நிலைமையினால் இலங்கையில் வறட்சி அல்லது மழை வீழ்ச்சி அதிகரிக்கவோ அல்லது குறையவோ கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதனால் அந்த அனைத்து நிலைமைகளையும் எதிர்கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் முறையான வேலை திட்டங்கள் ஒன்றை 2 வாரங்களுக்குள் தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுக்கு மற்றும் திணைக்களங்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்னினோ நிலைமை தொடர்பில் வெளியிடப்படும் வேறுபட்ட அறிவிப்புகளுக்கு பதிலாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் மாத்திரம் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. விசேட அமைச்சரவை உபகுழுவின் செயலாளர், அழைப்பாளரும் அதிகாரிகள் குழுவின் தலைவருமான ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் அஞ்சலி குமாரதுங்க, விவசாய, கால்நடைகள் வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க,
வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா, வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர், பொறியியலாளர்கள் குழு அடங்கலாக பல்வேறுபட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்துள்ளனர்.